இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். நடுக்கடலில் மீன் பிடித்தவர்களை இலங்கை கடற்படை சுற்றி வளைத்தது. 57 தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. நேற்று காலையே நாம் அது நடக்கும் பொழுதே சொல்லிவிட்டோம். இன்று காலை அச்சு ஊடகங்கள்ல முதன்மை செய்தி, உடனடியாக விடுவிக்க கோரி பிரதமருக்கு ஜெயலலிதா கடிதம். வழக்கமா கடிதம் எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க என்று மட்டும் பார்க்காதீங்க. இதுல வேறுபாடு இருக்கு. ஏன்னு கேட்டா, ஏற்கனவே ஸ்ட்ராண்டட், அதாவது திக்கு தெரியாத காற்றில் நின்றது போல திக்கு தெரியாத கடலில் நின்ற அந்த கடலாளிகளை கைப்பற்றி கொண்டு போனாங்க. கடலில் எந்திர கோளாறு காரணமாக நின்ற கடலாளிகளையும் அவர்களை காப்பாற்றுவதற்காக சென்ற கடலாளிகளையும் கைது செய்யும் ஒரு புதிய முறையை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து எழுதியிருக்கிறார். ரொம்ப கேவலமான முறையை இலங்கை அரசு செய்கிறது என்பதை அம்பலப்படுத்தும் பொழுது, நீங்க மீனவரை விட்டுப்புட்டேன் ஆனா படகை புடிச்சுக்கிடுவேன் போ அப்படின்னு ஒரு அதிபர் சொல்றாரு, பகிரங்கமா சொல்றாரு. இங்க உள்ள ஆங்கில ஏட்டுல எடுத்து போடுறாங்க அவருடைய நேர்காணல, தமிழ் ஏட்டு அவங்களே தமிழ் ஏட்டுல அதையும் எடுத்து மறுபடியும் போடுறாங்கண்டா என்ன, அவருடைய சேவையை இங்கு செய்வதற்கு உளவாளியே வேண்டாம் போல இருக்க என்ற சொல்லும் அளவுக்கு அவருடைய கருத்து என்ன அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு இதா இருக்கு இல்லையா, பயன்படுத்தி என்பதா. தமிழக மீனவர்களின் படகுகளை விடமாட்டேன் என்று ராஜபக்சே கூறுவதா? மீனவர்கள் 78 பேரையும் 72 படகுகளையும் மீட்க உடனடி நடவடிக்கை தேவை என்று பிரதமருக்கு ஜெயலலிதா கடிதம் என்று சொல்லும் பொழுது, இன்னொரு பக்கத்துல இதே வில்லங்கங்களை பற்றி நம்ம தினத்தந்தி தலையங்கமே எழுதி ரப்பர் போல இழுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க. என்ன ரப்பர் போல இழுக்க வேண்டாம்? 2009 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி தனி இடம் வேண்டும் என்பதற்காக போராடி வந்த விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் இலங்கை ராணுவத்தால் கொல்லப்பட்டார். அதோடு விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்டது. அதன் பாதிப்பு தமிழ்நாட்டில் இருந்து கடல் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கும் அன்று முதல் தொடங்கியது. அன்று முதல் கொஞ்சம் தவறா போடுறாங்க. அது இல்லீங்க விஷயமே. 83ஆம் ஆண்டுக்கு முன்னால இதே ராமேஸ்வரம் கடலோரம், இதே கோடியக்கரை கடலோரம் எல்லாம் அங்க போய் மீன் பிடிப்பாவோ, அவிய இங்க வந்து மீன் பிடிப்பாவோ. ஒரு பெரிய சர்வீஸ் வேற இருந்ததுங்க. ராமேஸ்வரத்துல இருந்து தலைமன்னார் வரை ஒரு பெரிய சர்வீஸ் வேற இருந்தது. தோணி ஏற்பாடு என்பதாக தோணி சென்று வந்தது, மக்கள் போய் வந்தார்கள். சாதாரணமா அங்குள்ளவங்க இங்க வந்து குடும்பம் நடத்துறாங்க, இங்க உள்ளவங்க அங்க போய் குடும்பம் நடத்துறாங்க அளவுக்கு இருக்கு. இப்படியெல்லாம் இருந்தத 83இல் ஒரு இனவாத போரை கட்டவிழ்த்து இலங்கை அரசு விட்ட பிறகு இங்கிருந்து போகும் மீனவர்களை தமிழன் என்ற அடையாளம் கண்டு எல்லா தமிழனையும் சந்தேகப்படுறான் அப்படின்னு பிடிக்க ஆரம்பிச்சான், சுட ஆரம்பிச்சான். 26 வருஷம் சுட்டுக்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்கள் உயிரை இழந்திருக்கிறாங்க. வாழ்வாதாரம் என்னென்னவோ நிறைய பிரச்சனை நடந்து போயிடுச்சு. ஐயோ குய்யோ முறையோன்னு கத்தின பிறகுதான் நாங்க வந்து இனிமே சுடக்கூடாதுன்னு சோனியாங்க சொன்ன கழுத்தை வந்து துணி வச்சு இறுக்கி கொண்டுட்டேன். அதாவது 2009ஆவது ஆண்டு இவர்கள் அந்த ஈழ தமிழ் போராட்ட வீரர்களை நாங்கள் ஒரு வழியாக முடிச்சிட்டோம் இந்தியாவுடைய உதவியோடு அப்படின்னு நேற்று பேட்டியில கூட கொடுத்திருக்காரு பாருங்க. அந்த மாதிரி செஞ்ச பிறகுதான் சுடுறது நின்றுருக்கு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கைது செய்து ஒரு 2 வருடம் சுட்டானுவோம். சரி, அதுக்கு பிறகுதான் நிப்பாட்டிருக்காங்க என்று சொன்னால் என்ன, இப்பொழுது கைது செய்வது என்பதும் அடுத்து படகை பறிப்பது என்பதும் சொத்தை பறிக்க பகிரங்கமா என்பதும், அப்ப நீங்க கொண்டாந்து இங்க வந்து ஓஎம்ஆர்ல உங்க நண்பர் மூலமா ஸ்டார் ஹோட்டல் கட்டுதியோ அந்த சொத்தை நாங்க பறிக்கணும், நீங்க வந்து இங்க வந்து அப்படியே வந்து என்ன குத்துற மாதிரி பேர் உள்ள என்ன ஆயுதங்களை வச்சுக்கிட்டு சினிமாக்குள்ள நுழையிறியோ அந்த வந்து நாங்க பறிக்கணும் என்பதெல்லாம் வராதா வந்து ஆகும் என்று சொன்னால், இத்தனைக்கும் மத்தியில் உள்ளதை இந்த தலையங்கம் மிகச் சிறப்பாக சில விஷயங்களை தனியாக படகுகள் இல்லாமல் மீனவர்கள் தாய்நாட்டுக்கு வந்து தங்கள் வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திணறுகிறார்கள். அவர்களுக்கு தெரிந்த ஒரே தொழிலாளர் மீன்பிடி தொழிலை படகில்லாமல் எவ்வாறு மேற்கொள்ள முடியும்? அந்த வகையில் ஏற்கனவே 65 மீனவர்கள் எந்த விதமான பராமரிப்பும் இன்றி நின்று கொண்டிருக்கிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை மேலும் ஒரு மீன்பிடி படகு கைப்பற்றப்பட்டது. கடந்த வாரம் மட்டும் 21 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படாமல் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இப்படி எல்லாம் பட்டியலை போட்டுட்டு எங்க இலங்கை கடற்பகுதியில் மீன் பிடிக்கும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்வோம், ஏனெனில் இதுவரையில் விடுதலை செய்த தமிழக மீனவர்கள் அப்பாவி தனக்குலகிகள், அதனால் வந்து அவர்களை வந்து படகை மட்டும் நாங்க விட மாட்டோம் என்று சொல்றாரு. ஆழ்கடலில் மீன் பிடிக்கும் படகுகளை மட்டும் திருப்பி ஒப்படைக்கப்பட மாட்டோம். அதுல நேர்காணல் மஹிந்த ராஜபக்சே சொன்னதுல
ஆறுதல் அளிப்பது என்பதாக தினத்தந்தி தலைவன் சொல்லி மீன்களுக்கு கடலில் எல்லை என்பது கிடையாது, மீனவர்களின் மீன்களின் பின்னால் தான் வருவார்கள், அதனால அவங்களுக்கு எல்லை கிடையாது என்று கூறியிருக்கிறார் என்பது அவங்களுக்கு இதா இருக்கு. இது மிக சிறப்பான கருத்துன்னு தினத்தந்தியினுடைய தலையங்கம் எழுதியது போல, பல லட்சம் தமிழர்கள் இன்று காலையில் படிப்பதற்கு அது உதவுவது போல, மத்தியானம் இன்னும் பல லட்சம் தமிழர்கள் இதே பேப்பரை படிக்கிறதுக்கு உதவும் என்பது போல, தமிழ்நாடு எங்கும் கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் இந்த கருத்து ஒரு உத்தரவாதமான உருவாக மாறினால் டெல்லியில் இருக்கும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இங்குள்ள ஊடகங்களும் எல்லை தாண்டி இனிமே பேசாதீங்க, மீனவர்களுக்கு வேற, மக்களுக்கு அரசாங்கங்களுக்கு வேற, ராணுவத்துக்கு வேற, அதனால அது எல்லை அல்ல, மீனவர்களுக்கு அப்படி சொல்லி தொல்லை கொடுக்காதீங்க. ராஜபக்சே சொல்லிவிட்டாரியா உங்களுக்கு வேண்டியவரை அப்படின்னு நாம சொல்ல வேண்டியிருக்கு இவங்களுக்கு. ஆனா இவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆழ்கடல் பகுதியில் ஒரு மாதத்திற்கு மேலாக தங்கி மீன்பிடிக்கும் தொழிலை மேற்கொள்ளும் படகுகளையும் அதிக அலைவரிசை கொண்ட ரேடியோ கருவிகளை வழங்குவதற்கான 75% மானியத்தை தமிழக அரசு வழங்குகிறது. இது மாதிரியான விஷயங்கள்ல மத்திய அரசாங்கம் தாமதமில்லாமல் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இதுபோன்ற அரசின் சலுகையை பயன்படுத்தி அவர்களும் தொலைதூரங்களுக்கு சென்று மீன் பிடிக்க பழகிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. நியாயமா? சரி, தொலைதூரனே வச்சுக்குவோம் ஒரு வாதத்துக்கு, இவ அவங்களுக்கு புரிஞ்சது அவ எழுதட்டு. ஆனாலும் கூட தமிழக முதல்வர் எழுதினது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததா நிக்கா? அப்ப தமிழக முதல்வருக்கு கீழே அமைச்சர் இருக்காங்கல்ல, மீன்வளத்துறை அமைச்சர், அவங்கள பார்த்து கேள்வி கேட்காங்களே, மீனவர்கள் எல்லாம் சென்னையில் ஆரம்பிச்சுட்டாங்களே, தமிழ்நாடு கேட்பாங்களே. என்னன்னு கேட்டா, இந்த மீன்வளத்துறை மூலமாக அல்லது அரசாங்கத்தின் மூலமாக கூட்டுறவு மீனவர் கூட்டுறவு சங்கம் மூலமா தானே சனத்துக்கு போகுது, மீனவ சனத்துக்கு காசு போகுது, விவரம் போகுது, சலுகை போகுது. அந்த கூட்டுறவு சங்கத்தை, அதாவது இந்த மழைக்கால நிவாரணமோ மீன்பிடி தடைக்கால நிவாரணமோ அந்த சங்கங்கள் மூலமா போகுது. அது மட்டும் இல்ல, எல்லா விஷயமும் அவங்க மூலம் தான் போகும். சரி, அதாவது மானியம் போனாலும் சரி அவங்க மூலமா தான் போகுது. அங்க மண்ணெண்ணெய் மானியம்னு கொடுத்தாலும் சரி, அந்த கெரசின் கொடுத்தாலும் சரி, டீசல் மானியம் டீசல் கொடுத்தாலும் சரி, இப்படி போச்சுன்னா சரி. அதுல ஆண்கள் கொண்ட மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கப்பா தமிழ்நாடுங்க. அதுல ஒரு ஆள் என்ன பண்றாங்கன்னா, அங்க பொன்னேரியில மீனவர் அல்லாதவர்கள் எல்லாம் அங்க உள்ள வன்னியர் சமூகத்தெல்லாம் தூக்கி மெம்பர் ஆக்கி அப்படி நிறைய பேரை போட்டுக்கிட்டாங்க. இது மீன்வளத்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஊழல். இதெல்லாம் சரி பண்ணாங்களா இந்த அமைச்சர் நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட பெண்களுக்கு சொல்லி மீனவ பெண்களுக்கு தனி கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. மீனவ பெண்கள் கடலுக்கு போறாங்க, அவங்க வியாபாரம் செய்யறாங்க இல்லையா, அதுதானே. அப்போ ஏதோ தொடர்புள்ள வியாபாரம். மீனவ பெண்கள் கடலுக்கு போறாங்க, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் அவங்க கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறாங்க. பெரும்பான்மை இல்லைனாலும் அவங்கள நீங்க மீனவர் கூட்டுறவு சங்கம்னு அங்கீகரிக்கத்தானே செய்யுது. அப்போ கடலுக்கு போனவங்க மட்டும் இல்லாம தொடர்புள்ள எந்த தொழில் பார்த்தாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் நீங்க அங்கீகரிச்சுதானே கூட்டுறவு சங்கம். இதுவரை அப்படித்தானே இருக்கு. இப்ப விண்ணப்பம் கொடுக்காவா, விண்ணப்ப படிவத்தில் அந்த ஃபைபர் போட் என்று சொல்லக்கூடிய கண்ணாடி இலைப்படகு வச்சிருக்கிறவங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எல்லாம் நிறைய மானியம் எல்லாம் கொடுக்கல அரசாங்கம், அதனால கிடையாது. அப்புறம் கண்ணாடி போட்டு இழை போட்டு வைத்திருக்கிறவர்களுக்கு கிடையாதா, இல்ல இந்த அதை வச்சுக்கிட்டு கடலுக்கு போறவங்களுக்கு கிடையாதா? கடலுக்கு போறவல்ல, போறவங்களுக்கே கிடையாது, போறவங்களுக்கே கிடையாது. உங்களுக்கு தான் மானியம் ஒன்று கொடுக்கல. வேற கூட்டுறவு சங்கத்துல இருந்துகிட்டு எதுக்கு வேற காசு வாங்குதியோ? இல்லையா? இது வம்பா போச்சு. முனியப்பன் ஒருத்தர் இப்படி எல்லாம் செஞ்சாருன்னு சொல்லிவிட்டு அவருக்கு எதிராக போராடி சொல்லுவாங்களே, இந்த சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்னு அது மாதிரி கதையா இருக்குது. இதுதான் வில்லங்கம். இதை கவனிக்கலனா உள்நாட்டு மீனவரை கவனிக்கல, இங்க உள்ள கடலோர மீனவரை ஆயிப்போங்க. அதனால அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் தான் வரேன். அது அமைச்சருக்கு தெரியுமோ தெரியாதோ, அதிகாரிகளை வைக்கிறா இவர் கண்ட்ரோல் பண்ண முடியுதோ இல்லையோ, அதிகாரி எடுத்து கேள்வி கேட்டா அவ போய் முதலமைச்சர் நம்மளை பத்தி சொல்லிடுவாங்க, அதிகாரிகளுக்கு தான் செல்வாக்குன்னு அமைச்சர்கள் நினைக்காங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட இப்படி வில்லங்க நடக்கும் பொழுது உங்க வீட்டுல அவர் வீட்டுக்காரர் அரசாங்க ஊழியரா இருக்காரா, வீட்டு மனைவி அவங்க மீன் எல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணுதாங்களா, மீன் வியாபாரம் பண்ணுதாங்கன்னு எடுத்தானே ஆனா உங்களுக்கு விண்ணப்பம் கிடையாது. வீட்டுல அரசாங்க ஊழியர் இருக்காரலாம், இப்படி ஏருக்கு மாறா பண்ணுதாங்க. ஏருக்கு மாறா. அப்போ அவங்க வீட்டுல யாரும் வேலைக்கு போக கூடாது, யாரும் படிக்க போக கூடாது, என்ன இப்படி எதுவும் அவங்க ஃபைபர் போட்டுன்னு வளரக்கூடாது, அதனால அவங்க அழியணும், அந்த மீனவர் அழியணும், அப்புறம் தான் நாங்க கூட்டுறவு சங்கத்துல சேர்ப்போம்னா இது என்ன? இதுதான் அதிகாரிகளுடைய நிலம் ஆளும் முதலாளிகள் என்ற நிலம் சார்ந்த அதிகாரிகளுடைய கடலை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாத அதிகாரிகளுடைய நிலைப்பாடா இருக்கு. அதனாலதான் கடலோடிகள் கிட்டேயே கடலை ஒப்படைச்சிருங்கயா
அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்டீன் ஆமா ஒரு தலைப்பு போட்டு அவருடைய நேர்காணல போட்டிருக்கிறாங்க. அவர் யாருன்னு கேட்டா கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன ஜூட்ஸ் காலேஜ், சென்ட் ஜூட்ஸ் காலேஜ் என்று மீனவ சமூகத்தால் அவர்களாலேயே பணம் திரட்டப்பட்டு அவர்களாலேயே நடத்தப்படும் கல்லூரியில பேராசிரியர். சரி. அது மட்டும் இல்லாம அப்பப்ப ஆராய்ச்சி கட்டப்படுறது, அது மட்டும் இல்லாம சுனாமிக்காவே 3 கட்டப்பட்டவர், அதனுடைய பாதிப்பே எல்லாம் மணல் கொல்லப்பட்டவர், இப்படி பல்வேறு விஷயம் அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நூல்களை தன்னுடைய நெய்தல் வெளிப்பதிப்பகம் மூலம் கொண்டு வந்திருக்கிறாராமே. ஆமா. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லுதாருன்னா, ஐயா தமிழக கடலும் கடற்கரை மக்களும் எதிர்கொள்ள பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்னன்னா 2 தானுங்க. ஒன்னு கடலோடிகள் கடலுக்கு முகத்தையும் சமூகத்துக்கு முதுகையும் காட்டிக் கொண்டிருக்கிறது. அது எப்படி தெரியுமா, தன்னை என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே சொரணம் இல்லாம எங்க சமூகம் கிடக்கு. 2வது கடற்கரைக்கு வெளியில இருந்து வந்த கூட்டம் பெரிய முதலீட்டோட ஆவேச பசியோட வந்துருச்சு. உலகம் முழுக்க இயற்கையோட வளங்களை வெறியோட பாக்கிற சந்த பொருளாதாரத்தை தாக்கம் அதுல இருக்கு. 2மே சேர்ந்து பொது சமூகத்தை வெளியிலேயே எங்களை வச்சிருக்கு. நாங்கெல்லாம் ஓரம் கட்டப்பட்டுட்டோம். முக்கியமா அரசியலுக்கு வெளியே நாங்க நிக்கோம். அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு ஆணிவேருன்னு சொல்லிவிட்டாரு. அப்போ அரசியல்னா என்னண்டா, கேரளத்தை எடுத்துக்கிடுங்க ஐயா. கேரளத்துல கடற்கரை நீளமே 595 கிலோமீட்டர் தான். நம்மள பாதி தான் தமிழ்நாட்டை விட. நாட்டிலேயே மீன் உற்பத்தியில முதல்ல அவங்க எப்படி வந்தாவ, அவிய அரசியல் இருக்காவ. அரசியல்ல மீனவர்களுடைய பங்கு அரசியல்ல இருக்கு, பிரதிநிதி அரசியல்ல இருக்காரு. அதனால என்னன்னா கேரளத்துல அவங்களுக்கு துறைமுகம், தூண்டில் வலை, அணுகுசாலை எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க. கன்னியாகுமரி மீனவர்கள் பிடிக்கிற மீன் தமிழ்நாடு கணக்குல வராது, அது கேரளா கணக்குல தான் வரும். அங்க போய் அவங்க அங்க எல்லாமே வசதியா இருக்கனால அங்கேயே தரையில ஏலம் போடுறாங்க இல்லையா, அதனால விவரமான கட்டுரை என்ற பாராட்டினா இதுவரை தமிழகத்தில் முதல்வராக வருபவர்கள் கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், என்ன பிரதமருக்கு கடிதம் எழுதுவார்கள். என்ன கடிதம் எல்லாம் என்ன வேஸ்ட் இப்படி பேசுவார்கள். வேற என்ன செய்ய முடியும் மாநிலத்துக்கு என்று விழிப்பார்கள். ஆனால் இன்னொரு பக்கத்தில் இருந்து அதையே அசிங்கப்படுத்தி, கலைஞர் அசிங்கப்படுத்தியதே கிடையாது. ஆனால் சரி ஜெயலலிதா வந்த பிறகு அவங்களை அசிங்கப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய தனியாரும் கொழும்புல அவங்களுடைய அச்சு ஊடகத்துல கேலி சித்திரம் போட்டு அசிங்கப்படுத்துவா மன்மோகன் காலத்துல. இப்ப மோடி காலத்திலையும் கடிதத்தை அசிங்கப்படுத்தி அவங்க அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸினுடைய வெப்சைட், பாதுகாப்பினுடைய இணையத்திலே போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கடிதங்களை பற்றி. ஆனால் இந்த முறை எழுதுற கடிதம் இந்தியா முழுக்குள்ள அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் எழுதுறாங்க. 2 கடிதம் எழுதுறாங்க. ஒன்னு அருண்ஜேட்லி, அவர் பாவம் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருந்தாரு, இப்ப வந்துட்டாரு, நிதியமைச்சர், அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. 2வது எல்லா அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதி, aiming for GST consensus, CM writes to center counterparts. CM takes on center, ups the ante on GST. State must tax dealers with huge turnover. சரக்கு சேவை வரி விதிப்பில் கருத்தொற்றுமை தேவை. மத்திய நிதியமைச்சர் ஜெட்லிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம், அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் வேண்டுகோள். இது நல்லா தானே இருக்கு. Genuine apprehension of state must be allied. GST consensus must jaya. CM comes down on devious Lanka taxes. அதாவது இவ்வளவு states must tax dealers with high turnover என்பதாக என்ன மாநில அரசுகளின் ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும். சரக்குகள் மற்றும் சேவை வரி சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு முன்பு மத்திய மந்திரிக்கு ஜெயலலிதா கடிதம் தெளிவா வந்துச்சு. சரக்கு சேவை வரி சட்ட திருத்தம், நிதியமைச்சர் அருண்ஜேட்லிக்கு முதல்வர் கடிதம், மாநிலங்களிடையே கருத்தொற்றுமை ஏற்படுத்த வேண்டும். இது ரொம்ப தெளிவாகவும் சரியாகவும், ஐயா நீங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய நேற்று விவரமா சொல்லுதாவ, மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த சரக்கு வரி போடுதோம், அதே மாதிரி சேவை வரி போட்டு நம்ம எங்க ஜனங்கள்ட்ட எல்லாம் நாங்க மாநிலத்திலிருந்து வாங்கி தரோம். அத்தனை நீங்க என்னமோ கொள்ளக்கார மாதிரி இந்த கருப்பு இது போட்டுக்கிட்டு கார்ட்டூன்ல வருவாங்க முகமுடி, அவன் போய் எடுத்துக்கிட்டு ஒரு கொள்ளையை எடுத்துக்கிட்டு டெல்லியை நோக்கி போறாவ. அப்ப நாங்க அடிக்கிற கொள்ளையை நீங்க மொத்தமா அடிச்சுட்டு போறீங்கன்னு சொல்றாங்க. ஜனங்கள்ட்ட நாங்க வாங்குறோம் ஐயா, ஆட்சி நடத்த வரி, அதை நீங்க அப்படி அழிவிட்டு போறீங்க ஐயா. எங்களுக்கு கொடுத்தா தானே ஜனத்துக்கு ஏதாவது செய்ய முடியும். அதனால மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் தான் அமைச்சரவை இல்ல,
அதனால இந்த அரசாங்கத்தை மதியுங்க, கொஞ்சம் எங்கள்கிட்ட கொஞ்சம் கலந்துக்கிடுங்க, கருத்து கேளுங்க. முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உள்ளூரில் முக்கியத்துவம் பெறும் பொருள்களுக்கு வரி விதிக்கிற கட்டுப்பாடை விதிக்காதீங்க மாநில அரசுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, இழப்பீடு காலம், வரி வசூலிக்கும் முறை, வரி விதிப்பில் இருந்து விலக்கப்பட வேண்டிய பொருட்கள், இரட்டை வரி விதிப்பு முறை, நிர்வகிக்கும் அம்சம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறித்து மத்திய அரசு மாநில அரசோடு பேசி ஒரு கன்சென்சஸ் கருத்தொற்றுமை கொண்டு வர வேண்டும். அப்புறம் தான் இந்த சட்டத்தை கொண்டு வர வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கத்துல முடியாது, மாநிலங்களை மதிக்க மாட்டோம், கலந்துக்கிட மாட்டோம், நாங்களா முடிவு செய்வோம், ஏகபோகம் அதிகார குவிதல் எங்களுக்கு பேரு ஒற்றையாட்சி என்று சொல்லாம சொல்லுவாங்களா? இவங்க மாநிலத்திலிருந்து கேட்கிற கேள்வி சொல்லி ஜெயலலிதா கேட்பது இல்லையா, இந்தியா பல மாநிலங்களை கொண்டா இருக்கு, பல்வேறு பண்பாடுகளை கொண்டிருக்குது, பல்வேறு சனம், பல்வேறு இனம், பல்வேறு மொழி, அதனால அங்கங்க உள்ள பழக்க வழக்கம், அங்கங்க வரி அதிகமா வசூல் பண்ணுவது குறைந்தது, இதெல்லாம் இருக்கு. அந்தந்த மாநிலத்தில் கலந்துகிட்டு அவிய நிலைமை என்னன்னு பிறகு முடிவு பண்ணீங்க, ஒரு பெடரல் கூட்டமைப்பு முறையை செய்துங்க இவங்க சொல்லுதாங்களா? உதாரணம் எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த புகையிலை போன்ற பொருளுக்கு நீங்க 20% வரி விதிக்கிறீங்க. ஆனா மாநிலங்கள் உற்பத்தியாகின்ற இந்த பொருள் மாநிலம் இருக்கின்ற வரியை தடை பண்ற மாதிரி இருக்குதான் இவங்களுடைய இந்த ப்ரப்போசல். அதனாலதான் இப்ப ஜிஎஸ்டி என்று அழைக்கப்படுகின்ற சரக்கு மற்றும் அந்த சேவை வரியை பற்றியான நீங்க பைனலா முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லா மாநிலங்களிடையும் கருத்தொற்றுமை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு அவருக்கு கடிதம் எழுதிட்டு, அந்த கடிதம் எழுதின கையோட மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் கடிதம் அனுப்பிட்டாங்க. ஐயா, சில பல பேர் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த மாதிரி இந்தியாவினுடைய பிரதமராக அல்லது பிரதமருக்கு தீர்மானிப்பவராக செல்வி ஜெயலலிதா வராவிட்டாலும் இந்த தேர்தல் மூலம் அதுக்கு பீகாரும் யூபியும் அப்படியே கவித்தி மோடிக்கு ஆதரவா போட்டுச்சு என்றாலும், நீங்க மேல போய் உட்கார்ந்துகிட்டு நாங்க தான் ஆட்சி, ஒற்றை ஆட்சின்னு நினைச்சேனா, இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் இருக்கு, இங்க யதார்த்தமே கூட்டமைப்புட்டேன், அதனால நீங்க ஆட்சியில் உட்கார்ந்து இருப்பியோ, ஆனா காட்சி எங்களுடையதா இருக்கணும் என்று கேட்பது போல இந்த கூட்டமைப்பு சிந்தனைகள், கூட்டமைப்பு கருத்துக்கோப்பு, ஒற்றையாட்சி கருத்துக்கோப்புக்கு எதிராக மோதுது என்பதுதான் இதை காட்டுதா? ஆமா, நமக்கு தெரியும். அதாவது அவங்க எழுதியிருக்க கடிதத்துல ரொம்ப தெளிவா இந்த மாதிரியான அவங்களுடைய ப்ரப்போசல் திட்டமிடுதல் மாநில அரசுகளுடைய வரி விவகார முறைகளில் சுயாட்சிகளில் தாக்கம் ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் இவங்களுக்கு எழுதி காட்டியிருக்காங்க. என்னன்னா, இதை பற்றி உணராதவர்கள் கூட உணர்ந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம மாநில முதல்வர் மற்ற மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதுற மாதிரியான இதைத்தான் பாஜகவா அதிமுகவான்னு இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அங்கங்க உள்ள மோதலுக்கும் வெளிப்பாடா? அப்ப இதுதான் விவாதிக்கப்படுமா? என்ன நாம பின்னால வரலாம் நினைச்சாலும் அது முன்னால நிக்குதா? இந்த கருத்து கோப்பு தான். அதனாலதான் இன்னைக்கு காலையில தூத்துக்குடியில கூட அவிய ஒரு மேயருக்கு நிப்பாட்டுறாவோ அதிமுக, பாஜக ஒரு மேயருக்கு நிப்பாட்டுறாவனா, பாஜக மேயருக்கு திமுக உட்பட எல்லாரும் ஆதரிங்கன்னு பாஜக கேட்டுச்சுன்னா, தமிழிசை கேட்டாங்கன்னா ஒற்றையாட்சிக்கு ஆதரவா அது கேட்கணும்ல. ஏன்னு கேட்டா அங்கெல்லாம் சோரொட்டி காலையில போட்டிருக்காவ 5 லட்சம் மீனவர்கள் வாழ்வை கெடுத்து சுற்றுச்சூழலை அழிக்க என்ன வரும் சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை எப்பாதையிலும் வேண்டாம் அப்படின்னு மீனவர்கள் ஒட்டி இருக்கிறாங்க. கேளுங்க. அடுத்து இலங்கைக்கு தாரை வார்த்த கச்சத்தீவை மீட்டெடுப்போம், இப்படியாக சூளுரை ஏற்ற என்ன ஜெயலலிதாவை போட்டு இவங்களுடைய சின்னம் தான் அப்படின்னு சொல்லி போட்டு சேது சமுத்திர கால்வாய் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பிலிருந்து ஒட்டிருக்காங்களே. ஏன்னா கச்சத்தீவை மீட்டெடுக்கிறது அப்படின்னா கலைஞர் கருணாநிதி கூட கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் அப்படின்னு அவரும் உச்சநீதிமன்றம் வரையும் போயிருக்கிறாரு. அதனால அவருக்கு பாஜக விடல. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் நிலைப்பாடும். ஆமா. ஆனா அதே சமயம் சேது சமுத்திர கால்வாய் வேணும், மீனவர் அழிஞ்சாலும் பரவாயில்ல, சுற்றுச்சூழல் கெட்டாலும் பரவாயில்லன்னு கலைஞர் நிலைப்பாடு. அதை எதுக்கணும்னு சொல்லி போட்டு இவங்க ஜெயலலிதா நிலைப்பாடு. அப்போ ராமர் பாலம் வழி வேண்டாம், வேற பாலம் வழியா கொண்டாடுவோம், சேது சமுத்திரம் வேணும் என்பது பாஜக நிலைப்பாடு. அப்ப இதுதான் ஒற்றை ஆட்சிக்கும் கூட்டமைப்புக்கும் உள்ள மோதல் நேரடியா தெரியுதா? நமக்கு தெரியல. ஏன்னா இதுல ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் வந்திருக்கு. ஏன்னா சென்ற முறை 2011ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி நேரத்துல இதே மாதிரி இந்த ஜிஎஸ்டியிலுடைய சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது அப்ப என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற இதுல இருக்கிற முதல்வர்களுக்கு மட்டும் கடிதம் எழுதுறாங்க. அவங்களுக்கு மட்டும் நீங்க மோதிங்க அப்பதான் சரி வரும். இந்த
முறை என்ன பண்ணிட்டாங்க, எல்லா முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதிட்டாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூட்டமைப்பு சிந்தனை பரந்த விரிந்த பார்வை வருது. ஆமா. அப்ப அரசியலே தமிழ்நாட்டில இருந்து தான் வருதா, இந்தியாவுக்குன்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்துருச்சு வேற ஒரு அரசியல், ஆபத்தான அரசியல். ISI man held, sleuths look for AIDS. Selvaraajan tells investigators ISI has several operatives in Sri Lanka. இலங்கையில் எங்கு பார்த்தாலும் பாக் உளவாளிகள் இறங்கி பணியாற்றுகிறார்கள். தமிழகத்திலும் இறங்கிட்டாவோ. ISI invested millions on Arun. இந்த அருண் செல்வராஜன் பையன் பிடிபட்டிருக்கானே, கண்ணாடி போட்ட பையன், இவனுக்கு பல கோடி ரூபாயை இறக்கி செலவு பண்ணிக்கு பாக் உளவுத்துறைன்னு அம்பலமாயிருக்காம. விமானத்தை கடத்தி நாச வேலைக்கு சதி, தமிழகத்தை தகர்க்க திட்டமிட்ட பாகிஸ்தான் உளவாளி, சென்னையில் கைதானவர் பற்றி திடுக்கிடும் தகவல். தினத்தந்தி எடுத்து போட்டிருக்கு. விமான நிலையத்துல கண்ணாடி அப்பப்போ டுபுடுபுன்னு உடஞ்சி விழுத பார்த்தா சந்தேகமா இருக்கேங்க. நீங்க வேற அதுல விமான நிலையத்துல ஒப்பந்தக்காரர்கள் செய்த தவறு, அதை போய் பாக்குறவாளி ரொம்ப சில்லறத்தனமா பண்றாரு அப்படின்னு சொல்லிடாதீங்க. நீங்க பாகிஸ்தான் உளவாளியிடம் தீவிர விசாரணை, மும்பை பாணியில் சென்னையை தாக்க திட்டம், தமிழகத்தை தாக்க திட்டமிட்ட பாகிஸ்தான் உளவாளி சென்னையில் கைதானவர் தெரிவிக்கிற தகவல்கள். விமானத்தை கடத்தி சென்னையை தவிர்க்க தீவிரவாதிகள் சதி, பிடிபட்ட பாகிஸ்தான் உளவாளி பரபரப்பு வாக்குமூலம். ஐசி வந்துட்டு உட்கார்ந்துகிட்டு சாலி கிராமத்துல இந்த தம்பி நிறைய திருமண நிகழ்ச்சி அதை நடத்துறேன் இதை நடத்துறேன்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காப்லையா. ஆனா 2 கோடி ரூபாய் கூலியா உளவு பார்த்ததுக்கு வந்துச்சா? அவருடைய வங்கி கணக்குல அந்த பணம் இருக்குதான். இப்ப இந்த ஐசி ஈவெண்ட் நடத்துறாங்க இல்லங்க, இப்ப நிறைய பேர் நடத்துறாங்க இந்த ஈவெண்ட் நடத்துறவங்களுக்கு எல்லாருமே கோடிக்கணக்குல வருமானம் வருது. இவங்க எப்படி வரி கட்டுறாங்க அப்படிங்கறது தெரியாது. ஒருவேளை ஈவெண்ட் இருக்கலாம். ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பணம் கொழும்பில் இருந்து ஆன்லைன்ல டிரான்ஸ்பர் பண்ணிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப சிக்கல் அதுலதான் சிக்கல் வருது. அப்ப கொழும்பில் இருந்தனா வெறும் பாக் உளவாளி அல்ல, தெளிவாக கொழும்பினுடைய அதிபருக்கு என்ன அவருடைய உளவு நிறுவனத்துக்கு சம்பந்தம் இருக்கும், அங்குள்ள பாதுகாப்பு அமைச்சக செயலாளருக்கு சம்பந்தம் இருக்கும், பாதுகாப்பு செயலாளருக்கு அவியதான் எல்லாம் செய்தாவ இங்க தமிழ்நாட்டில இறக்கி விடுதாவ என்ற சந்தேகம் தானே வரும். அதனாலதான் பாகிஸ்தான் உளவாளி அருண் செல்வராஜன் பூந்தமல்லி கோர்ட்டில் ஆஜர் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற தீர்வு அப்படின்னு சொன்ன உத்தரவுன்னு சொன்னா. ஆனா இவருடைய பின்னணியே சுவாரஸ்யமான பின்னணிங்க. எப்படி? ஏன்னா இங்கே படிச்சிருக்காரு ஒரு 2 கிளாஸ் ராயபுரத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு திருப்பி அவர் இலங்கைக்கு திருப்பி சென்ற பிறகு அங்க இந்த பாக்குளவாளியாக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. கடல்வாரத்திலிருந்து தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமா இந்த அளவுக்கு செய்வதனால் நாமெல்லாம் ஏற்கனவே இலங்கை அதிபருடைய உளவு நிறுவனங்கள் இங்கு பணியாற்றுகின்றன என்ற பரந்தமான கருத்துண்டு. திடீரென்று 2009 போற நிறுத்தனம் சொல்லி இங்கெல்லாம் எந்திரிச்ச போது உடனடியா ஒருத்தர் இன்ஜினை கூட்டிட்டு போய் எடுத்துட்டு போனாரு, மோத பார்த்தாரு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல, டொப்புன்னு அத்தனையும் உளுந்துச்சு, அவர் செத்து போனாருனாங்களே, யாரும் இதுவரை கண்டுபிடிக்கல. எல்லாமே இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனை சுத்தியே நடக்குது. அதுதான் பாக் உளவாளியும் இலங்கை உளவாளியும் சேர்ந்த உளவு கூட்டாக தமிழ்நாட்டில் செய்வதுதான் இதனுடைய விளைவு. ஆனா அவியலே என்ன பண்ணிட்டாங்க, எதிர்த்து புலிகள் மேல பழிய போடுறாங்க என்பதை. அதாவது தமிழ் ஈழத்தினுடைய விடுதலைக்காக 30 ஆண்டுகள் அறவழி போராட்டம், அரசியல் போராட்டம் நடந்தாலும் கூட அந்த சிறிய தீவுக்குள் 30 ஆண்டுகள் ஆயுத போராட்டத்தை அந்த தீவுக்குள்ளேயே வன்னி பகுதியில் தொடர்ந்து நின்று கடைசி வரை என போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வட்டாரத்தை தமிழீழம் என்று மலர வைத்து அதனுடைய அதிபராக தமிழக தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் இருந்தும் காலத்தில் அப்பொழுதெல்லாம் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு ஒரு படைக்கு, ஒரு அரசியலுக்கு, ஒரு அரசாட்சிக்கு உளவுத்துறை வேண்டுமே. அந்த உளவுத்துறையை மிகச்சிறப்பாக சீராக அப்படி உயரமான ஒரு பொட்டம்மன் நடத்தி கொண்டிருந்தார் என்ற வரலாறு இருந்ததே. அந்த பொட்டம்மன் என்ன செப்டம்பர் 9ஆம் தேதி ஹாங்காங் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு எப்ப அவர் கனடா போவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாராம், தன்னுடைய மனைவியும் குழந்தையும் பார்க்கும் பொழுது அவர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அப்படிங்கிற தகவல். அப்படி ஒரு செய்தியை 2 நாளா இணையதளத்துல குறிப்பிட்ட இதழ்கள் வெளியிடுது. அப்போ பொட்டம்மன் டெட்னு சொல்லி போட்டு இந்த அண்ணா சாலை ஆங்கில ஏடு அவியதானே வழக்கமா மைந்தாவுக்கு எல்லாமே போடுவாங்க. அவிய போடும்போது ஐயா அவர் பொட்டம்மன் அரஸ்டட் அண்ட் ஹாங்காங் எல்லாம் சொல்லி வந்துச்சு வியாழக்கிழமை, அப்படி இல்லையா, அதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் எல்லாம் இருக்கு, அவர் ஏற்கனவே என்ன இறந்து போனாரு. பொட்டம்மன் killed in 2009 says Lanka.
லங்கா மிக கிளியராக தெளிவாக, அதாவது பிரிகேடியர் வணிக சூர்யா என்பவர் சொன்னாராம். நிறைய பேர் சரணடைஞ்சாவ அதுல பாத்துக்கிடுங்க, பொட்டம்மனுக்கும் கூட பயங்கரமான இன்ஜுரி எல்லாம் காயம்பட்டு கடைசி கட்ட போர்ல இறந்து போனாரு என்பதாக அவங்க சொன்னாங்களாம். பட் we have not recovered his body அப்படின்னு சொன்னாராம். அதாவது காயம்பட்டு அவர் சரணடைஞ்சதோட நீங்க பாத்தியன்னு சொன்னா பிறகு உங்க கையில தானே இருக்கணும். அப்ப நீங்க நான் எங்களுக்கு அவர் உடல் கிடைக்கலண்டா உங்கள்ட்ட இல்லன்னு தானே அர்த்தம். ஏதோ ஒரு கோளாறு இருக்குல்ல, அதுல கோளாறு இருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய தலைவர் ஜெகத் ஜெயசூர்யாவும் சொல்லுதாராம், இல்லையா அங்க அவர் ஆர்மி கமாண்டரா வன்னியில இருந்தாராம். ஐ வாஸ் தேர், நான் இருந்தேன், அப்போ தெரியும், அப்போ உடல் எல்லாம் கிடைக்கல, ஆனா அவர் இறந்துட்டாரு தெரியும், அது எப்படியா தெரியும் என்று கேட்டா அப்படின்னு சொல்லி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. LTT may be putting up such stories to tell Tamil diaspora that the militant movement has not been crushed. அதாவது அவர் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தியின் மூலம் இன்னமும் கூட புலிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், தங்களை தாங்களே திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக காட்டி என்ற உணர்வை தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தி நிதி வசூல் பண்ணுவதற்காக இப்படி செய்யறாங்க. இப்படி யாராவது செய்தாங்களா தெரியல. ஆனா பொட்டமன் கில்ட் இன் 2009 சேஸ் லங்கா என்று இந்த அம்பத்தூரில் இருந்து வரும் ஆங்கிலேயர்களும் கூட அவங்களும் போட்டு நீங்க சொன்ன மாதிரி செப்டம்பர் 9ஆம் தேதி ஹாங்காங்ல அப்படியே விமானம் ஏறினாரு மனைவி குழந்தைகளை கனடால பார்க்க போவதுக்காக. அப்ப பிடிபட்டாருன்னு இவங்க. நாம் கேட்பதெல்லாம் பொட்டம்மன் பிடிபட்டாருன்னே ஒரு வாதத்திற்கு எடுத்தாலும் அது ஏன் சந்தேகம் வருது இல்ல, எதுக்கு ஏன் ஹாங்காங்குக்கு போகணும்? ஹாங்காங் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? சைனாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. சீனா யாருக்கு நட்பு நாடா இருக்கு? இலங்கைக்கு நட்பு நாடா இருக்கு. இலங்கை அரசு. அப்ப இலங்கை அரசுக்கு எதிராக உலக சமூகம் முழுக்க போர்க்குற்ற விசாரணை செய்து கழுத்தை நெருக்கி பிடி போடுற நேரம் இது. அப்ப இலங்கை அரசு தப்பிக்கிறதுக்காக இந்திய அரசே வா என்று தனக்கு சாதகமா எழுத்துக்கிட்டு இருக்கிற நேரம். ஆனா அவருக்கு உத்தரவாதமான நட்பு நாடு எது? சைனா. அப்ப அந்த சீனாவில் இருக்கிற ஹாங்காங்ல பிடிபட்டாருன்னு நீ சொன்னா அது உண்மைன்னு நாளைக்கு நீ எந்தையாவது காட்டினாலும் நீ கொழும்புல ஏற்கனவே பிடிச்சு வச்சிருந்தவரை கொண்டு போய் அங்க காட்டி அப்படி எடுத்துட்டியான்னு கூட கேள்வி வரும்ல. நிச்சயமா வரும். அது மட்டுமா, ஒரு மாதம் முன்னால நந்தகோபால் என்ற புலிகளுடைய உளவுத்துறையை சேர்ந்த இன்னொரு தளபதி ஈரான்ல பிடிபட்டாருன்னு நீதான் சொன்னேன். அப்ப ஈரான் என்ன நாடு? அது யாரு கூட நட்பு நாடு? அதுவும் இலங்கையோட நட்பு நாடுதான். ஈரான்ல இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற அதிபர் இலங்கைக்கு வாராரு. கொழும்புல பெரிய பெரிய கட் அவுட் பேனர் வச்சு மஹிந்த ராஜபக்சே அவரும் அப்படியே கைய பிடிச்சிட்டு இருக்க மாதிரி கை கொடுக்கற மாதிரி 2008 நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால அப்படி பாத்தீங்கன்னாலும் நீங்க பிடிச்சு வச்சிருக்க சில தளபதிகளை கொண்டு போய் ஈரான்ல பிடிபட்டாரு, ஹாங்காங்ல பிடிபட்டாருன்னு காட்டி உங்க நட்பு நாட்டிலேயே காட்டி உலகம் முழுக்க பார் புலி தயாராகிட்டு இருக்கு, ஆயுதம் தாங்கி போராட்டத்தை நடத்த போறாவோ, அதனாலதான் அந்த பயங்கரவாதத்தை எடுத்து நாங்க நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்லி நாங்க செய்த நடவடிக்கை நியாயமான நடவடிக்கை அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றதுக்கான ஏற்பாடுகளை பண்றாங்க. உலக சமூகத்தை அவர்கள் விளங்க வச்சு அப்படி அந்த பாணியில அதன் மூலமாக நீங்க என்ன செய்ய விரும்புறியோ உள்ளபடியே நீங்கள் செய்ய விரும்புவதெல்லாம் மோடி அரசாங்கம் வந்த பிறகு மஹிந்த ராஜபக்சேக்கு நெருக்கடி கொடுக்காங்களே, அதுக்காகத்தான் பாக் உளவாளி இலங்கையில் இருந்து வந்ததையெல்லாம் அமலப்படுத்துறாங்களே, பதிலுக்கு நாங்க கவுண்டர் இது பண்ணுதோம்னு நீங்க வதந்தியை கிளப்பினீங்களா ஐயா கொழும்பு என்ற கேள்வி வருதா? அதே மாதிரி அவர் சொன்னார் இல்லையா, விரைவிலே தேர்தலை சந்திக்க இருக்கிறேன், 2015 ஜனவரியிலே தேர்தல் இருந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கும் இது ஒரு முஸ்தீப்பு அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. அங்க கேட்டுட்டாங்களே, அவர் தேர்தலுக்காகத்தான் அங்கங்க இப்படி பிடிச்ச மாதிரியோ கொண்டு போய் பிடிச்சு காமிட்டியோ பாத்தியா நான் பயங்கரவாதத்தை எடுத்து இன்னமும் போராடுறேன்னு சொல்லி தென்னிலங்கையுடைய வாக்குகளை வாங்கிடலாம்னு பாக்கார் ஐயானும் அங்கேயும் சொல்லுதாவ கொழும்புல இருந்து. இத்தனையும் பொய்யா சொல்லுதெல்லாம் இலங்கையினுடைய என்ன அதிகாரம் தான் என்று கேள்விப்பட்டா, இங்க அதிகாரத்தை நீங்கள் செலுத்தக்கூடாது. கிரானைட்ல பண்ணுதியோ அரசுக்கு நட்டம், அங்க மணல்ல பண்ணுதியோ அரசுக்கு நட்டம். இந்த பாரு நாங்க எங்களுக்கு பேர் உயர் நீதிமன்றம், சகாயம் ஸ்பெஷல் ஆபீஸ் ஃபார் இல்லீகல் மைனிங் ப்ராப் அப்படின்னு மாநிலம் முழுவதும் சட்டவிரோதமாக செயல்பட்ட கிரானைட், மணல், கல் குவாரிகளை ஆய்வு செய்ய
சிறப்பு அதிகாரியாக சகாயம் நியமனம். ஹைகோர்ட் உத்தரவு. சட்டவிரோத கிரானைட் குவாரிகள் குறித்த ஆய்வு சகாயம் தலைமையில் குழு அக்டோபர் 26க்குள் அறிக்கை தர வேண்டும். ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. அண்ணா சாலை தமிழேடு சகாயம். கிரானைட் குவாரி முறைகேடுகளை விசாரிக்கும் தனி அதிகாரி சகாயம். ஹைகோர்ட் அதிரடி உத்தரவால் அரசியல் புள்ளிகள் அதிகாரிகள் பீதி அப்படின்னு எடுத்து போட்டிருக்காங்க. The right man for the task ஹைகோர்ட் என்று அண்ணா சாலை ஆங்கில ஏடு இப்படியாக போட்டிருக்காங்களே. என்னன்னு விசாரிச்சா இதமா அரசு பக்கத்துல இருந்து பதில் வரல, சகாயத்தை இதுக்காக நாங்க ஒதுக்குதுக்கு என்று சொல்லி வருதா. சரி, இது உயர் நீதிமன்றமா சொல்லிச்சா, அவர் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒத்துக்கிட்டாரா என்பதெல்லாம் ஒரு பக்கம் கேள்வி இருந்தாலும், இன்னொரு பக்கத்துல மணல் நிறுவனங்கள் என்று சொல்லி வியாபாரம் பண்றவர்களை பத்தி தாக்கி நீங்க எழுதினீங்களையா என்ன ஆங்கில பெயரில் உள்ள தமிழ் ஏடு, நீ ஆகஸ்ட் 19, 20, 21 3 கட்டுரை எழுதினீங்களே, மர்ம பிரதேசத்தில் அதெல்லாம் கட்டுரை எழுதினீங்களே, அந்த கட்டுரைகள்ல உள்ள செய்திகள் எல்லாம் உள்ளபடியே இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் சொல்லி நடுவண் அரசினுடைய மத்திய அரசினுடைய நிறுவனம் கன்னியாகுமரி மாவட்டத்துல நீங்க சொன்ன இடத்துல எல்லாம் அவங்கதான் தோண்டிக்கிட்டு இருக்காவோ. அதாவது நீரோடி மிடாலங்கிற பகுதியில அவங்கதான் தோண்டிட்டு, நமக்கு தெரியுமா 30-35 வருஷமா நடக்க தோண்டிட்டு இருக்கனாலதான் அந்த பகுதியில இருக்கிற மக்கள் எல்லாம் அதிகமாக கேன்சர்னால புற்றுநோய் பாதிப்பு வருது. அதனால பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மக்கள் எல்லாம் எங்க போறாங்கன்னா திருவாண்டத்துல இருக்கிற புற்றுநோய் மருத்துவமனைக்கு போறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஸ்ரீசந்திராவுக்கு. அதனால இங்க கணக்கு வர மாட்டேங்க. ஆமா, வில்லங்கமே என்னன்னு கேட்டா, அதாவது நீங்க மணல்ல கார்னட்டு மணல் இருக்குமானா அதை வெளிநாட்டுக்கு எடுத்து அனுப்பிச்சா நல்ல காசு வரும் நீங்க நினைச்சீண்டா, அரசாங்கமோ தனியாரோ அது நீங்க நோண்டி தோண்டும் போது அது இப்படி வந்துட்டா அதுல இருந்து வெளியே ரேடியோ ஆக்டிவிட்டி கதிர்வீச்சு வர்றது மக்களுக்கு பாதிக்கா. அதுதான் புற்றுநோய் இம்புட்டுட்டேன். என்ன இது ஆய்வு செய்யறதுக்கு மருத்துவக்குழு போடுங்களேன், விவரம் வெளியே வந்துடும் என்று கேட்டா செய்யறது மத்திய அரசு தான் அப்படின்னு இந்த விளக்க கடிதம் சொல்லுது. அது அந்த பக்கம். ஆனால் கடலையும் கடற்கரையும் கனிம வள நிறுவனங்கள் சூறையாடுகின்றன சொல்லுதியலே, கடுமையான வார்த்தையை உபயோகிச்சிருக்கீங்க. கனிம மணலில் மோனோசைட் எனும் கனிமம் மட்டுமே கதிரியக்கம் கொண்டது. கிழக்கு கடற்கரையில் மிக மிக குறைவு. கடற்கரையில் இயற்கையாக ஒதுங்கும் இந்த கனிம மணல் எடுப்பதற்கும் கடலில் வாழும் மீன் வளம் பாதிப்பதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை அப்படின்னு இவிய அந்த நிறுவனத்தில் இருந்தே ஒரு பதில் எழுதி, அந்த கனிம வளத்தை பிரிப்பதற்கு தண்ணி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல, அதனால நாங்க கடல்ல கழிவு நீரை வெளியேற்றுறோம் அப்படிங்கிற பிரச்சனையே எழாது அப்படின்னு ஒரு தண்ணியில விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட்டப்புலி, பெருமணலி, இடிந்தகரை, கூத்தங்குழி, தோமையாபுரம், பரதவரி, கூட்டப்பனை, கூடுதால 9 மீன கிராமத்திலையும் கதிரியக்கம் அதிகமாக உள்ள இடமே மணவாளக்குறிச்சி. 2700 மீனவர்கள் 25 ஆண்டுகள் மணல் இருக்காவோ, அங்க ஒண்ணு வரலையே. இதுல அவர்களும் அவங்க வாரிசோ பாதிக்கப்படலன்னு சொல்லியிருக்காங்க. இவ சொன்னாலும் அந்த இடத்துல உண்மை அப்படியே பெருமணல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நிறுவனம் இவன் இல்ல இன்னொருத்தர் வைங்க, என்ன அங்க எம்பியா இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் செய்வதில் என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டை ஒட்டி மணல் அரிச்சு அதனால வந்ததுனால பேருந்தெல்லாம் பிடிச்சு வச்சாங்கன்னு அங்க உள்ள பாதிரியாரெல்லாம் காவல்துறை அடிச்சாகண்டு 1998 கதையை நம்ம யாவப்படுத்த வேணும். இப்படியாக பல்வேறு விஷயத்தில் மக்களை பாதிக்க கூடாது என்பதை தான் அடிப்படையாக கொள்ளணும். விளக்கந்தரைங்கிற பேர்ல அந்த நிறுவனத்துல வேலை செய்யற சஜி ஜோசப் அப்படின்னு பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை விட்டு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இல்ல வேலை பார்க்கிறவர்களுக்கு தான் கொடுக்க முடியும். கோர்ட் ரிட்டன் சார்ஜ் ஷீட் அகெயின்ஸ்ட் ஷா என்பதாக இன்னொரு பக்கத்துல இந்த மாதிரி வழக்குகளுக்கெல்லாம் வடக்கு இருந்து பெரிய தாக்கம் வருது ஐயா. அதாவது நேத்து தான் நம்ம சொல்லி வாய மூடல. உத்தரப்பிரதேசத்துல அமித்ஷா என்ற இந்த அகில இந்திய பாஜக தலைவர் மேல என்ன வழக்க போட்டுட்டாவையா என்று சொல்லி, ஆனா கோர்ட் ரிட்டர்ன் சார்ஜ் ஷீட் அகெயின்ஸ்ட் ஷா. Court refuses to take cognizance of the charge sheet against Amit Shah அப்படின்னு போட்டாங்க. அப்ப என்ன charge sheet against Amit Shah rejected. அப்படின்னா நீதிமன்றம் மாநில அதாவது தேசிய தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவை போட்டு வட்டாரத்தில் இருக்கின்ற காவல்துறை அதை பின்பற்றி ஒரு வழக்கை நீ பெருந்தகையா இருந்தாலும் பெரிய ஆளா இருந்தாலும் தப்பு பண்ணா தப்புத்தேன் அவஞ்சி பழிவாங்குன்னு சொன்ன இதெல்லாம் ஆபத்தையா தூண்டி விடுதையா என்று வழக்க போட்டாலும் நீதிமன்றம் ஐயோ நம்ம மேலிடத்துலதான் குடுமி இருக்கு, நீதிபதிகளை எல்லாம் உச்ச நீதிமன்றத்திற்கும் கொண்டு போறதுக்கெல்லாம்
பொறுப்பெல்லாம் மத்திய அரசு கையில இருக்கு, நடுவண் அரசை ஏன் பாய்ச்சுக்குவானே, இன்னும் 5-10 வருஷத்துக்கு இதுதான் இருப்பாக போல் இருக்கு, நமக்கு வாழ்க்கை பிரச்சனை என்று நினைச்சாங்கன்னு நம்ம சொல்லல. ஆனா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் சொல்லுவோம். அது மட்டுமா, அது அங்க நடந்ததுன்னா போலி என்கவுண்டர் வழக்கில் குஜராத் முன்னாள் IPS அதிகாரிக்கு 7 ஆண்டுக்கு பிறகு ஜாமீன், மும்பை ஹைகோர்ட் உத்தரவு அப்படின்னு சொல்லி இந்த இவர் வன்சாராவுக்கு ஷராபுதீன் கேஸ்ல அவரு உள்ளேயே இருந்தாரு, அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம். அமித்ஷா ஜாமீன் வந்துதான் இங்க எல்லாமே பண்ணது. ஆனா இவருக்கு 7 வருஷத்துக்கு பிறகு ஜாமீன் கிடைச்சிருக்கு. இவர் தான் உள்ள இருந்து கடிதம் எல்லாம் கூட எழுதினாரு. வன்சாரா கெட்ஸ் பெயில் இன் ஷராபுதீன் கேஸ். அப்ப இவர் காவல்துறை உயரதிகாரி, 7 வருஷமா உள்ள இருக்காரு. இவர் தான் எல்லாத்துக்கும் உண்மையான ஆதாரம். இவரையும் பிணையில விட்டுட்டாவ மும்பைல, அவரையும் கூட அங்க யூபியில தள்ளிட்டாங்க. இவர பிணையில விட்டா கூட இன்னும் வெளியே வரல. ஏன்னா அந்த பிரஜாபதி கேஸ் இருக்குல்ல, துல்சிராம் பிரஜாபதி, அதாவது ஷராபுதீனை என்கவுண்டர் பண்ணும் பொழுது பார்த்த துல்சிராம் பிரஜாபதியை என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. அந்த வழக்குக்கு உள்ள இருக்கிறார். நீ ஏன் பார்த்த சுடு ஒன்னையும் சுடு, இது நல்லா இருக்கு, சுட்டுக்கிட்டே இருப்பாவ, போய்கிட்டே இருப்பாவ, நீதிமன்றத்தில் அவங்க மேல வழக்கை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாவ, அவங்க மாட்ட தேர்தலில் செவிச்சுட்டே இருப்பாவ. ராஜபக்சே எத்தனை பேரை எனாலிப்பு செஞ்சாலும் அவங்கதான் ஜெயிச்சு அதிபர் வருவாங்க. அந்த மாதிரியா நமக்கு தெரியல. யோகி அத்யானந்த் might be new face of UP BJP. EC rat Satyanand for hate speech. FIR for defying ban. தேர்தலான இந்த மாதிரி FIR போடுவாங்க, அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போடுவாங்க, அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் ரிஜெக்டட் அப்படின்னு வரப்போகுது. இம்பிட்டு தான், அவ்வளவுதான். அப்ப சுத்தி சுத்தி எல்லா நிர்வாகமும் எங்க கையிலங்கிறதுதான், ஒற்றையாட்சிக்கு இதுதானா நமக்கு தெரியல. ஆனால் இதை விட மோசமா இருக்கிறத பார்த்தா ஒற்றையாட்சி இதுதான் தோணுது. டெல்லியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க ஷீலா தீட்சித் திடீர் ஆதரவு, எந்த எம்எல்ஏயும் தேர்தலை விரும்பவில்லை என்கிறார். யாரு ஷீலா தீட்சித்? ஐயா, முன்னாள் டெல்லியினுடைய முதலமைச்சர், அதற்கு முன்னாலும் முதலமைச்சர், தொடர்ந்து முதலமைச்சர். அவர் மேல அங்க இந்த கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ் நடக்கும் பொழுது குற்றச்சாட்டு வந்தது, ஊழல் குற்றச்சாட்டு வந்தது. அவரை வேகமாக கேரளால கொண்டு போய் ஏன் யார் மூலம் வந்துச்சுன்னு பாக்கணுங்க. சரி, காமன்வெல்த் போட்டியில, விளையாட்டு போட்டியில ஊழல் சொல்லி சுரேஷ் கல்மாடி மேலதாங்க வந்துச்சு. கல்மாடி யாரோட ஆளுங்கிறீங்க? அவர் மன்மோகன் கோஷ்டிங்க. ஓஹோ. உடனே மன்மோகன் சொன்னாரு, முதலமைச்சர் ஷீலா தீட்சித் தாங்க பராமரிப்பு வேலை எல்லாம் பார்த்தாங்க, அதனால அவியல தொடாம சுரேஷ போய் சொல்லிக்கிட்டு, ஐயோ ஷீலா தீட்சித் சோனியா காந்தியால அதுதான் நிச்சயம். சரி, ஷீலா தீட்சித் சோனியா அணி, என்ன சுரேஷ் கல்மாடி மன்மோகன் அணி. அதனால இந்த அணி அந்த அணி மேல பிணிய தூக்கி என்ன இதுதான் போட்டுருச்சு. இப்போ அந்த ஷீலா தீட்சித் ஐயா நாங்க மோடி அரசாங்கத்தை ஆதரிக்கும் சொல்லிவிட்டாரு. அது மட்டுமா, அதே அணியில இருந்து இன்னொருத்தர் காஷ்மீர் நிவாரண பணிகளில் திருப்தி, மோடிக்கு திக்விஜய் சிங் மீண்டும் பாராட்டு. அந்த முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சராக இருந்து அவ்வப்பொழுது காங்கிரசுக்குள் கலாட்டா பண்ணக்கூடிய மன்மோகன் அணி மீது அப்பப்போ பத்தி போடக்கூடிய, தீய போட்டுருவாரு, அப்படி கொளுத்தி போட்டுருவாரு. அப்படி கொளுத்தி போடக்கூடிய சரவெடி என்ன திக்விஜய் சிங், அந்த சரவெடி திக்விஜய் சிங்கும் மோடிக்கு பாராட்டு. ஷீலா தீட்சித் பாஜக ஆட்சி வரணும் என்பதற்காக மட்டும்தான் டெல்லியில பாராட்டு. அதற்கு பிறகு இன்னொரு பாராட்டு வருதுங்க. காங்கிரஸ் பிகிஸ் பேட் ஃபார் பிஜேபி, எம்பாரசஸ் த பார்ட்டி, எக்ஸ்போஸ் லீடர்ஷிப் வேக்யூம் இந்த பார்ட்டி அப்படின்னு போட்டு மூணாவது ஆளு former Union Minister Kamal Nath slammed ex-Prime Minister Manmohan Singh for not heeding his warning on 2G scam. அதாவது 2G ஊழலில் மன்மோகன் சிங் வெளிப்படையா வெளியே வான்னு சொல்லி போட்டு கமல்நாத் சொல்லுதாரு. ஆமா, அப்ப சோனியா அப்பமே உங்களை நான் சொன்னேன் இல்லையா, நீங்க அது கேட்கல இல்லையா, இப்ப பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எக்ஸ்போஸ் லீடர்ஷிப் வேக்கும் இந்த பார்ட்டி என்று சாமியா சாலையோடு அவங்களுக்கு புரிஞ்சது போட்டிருக்காங்க. நமக்கு புரிஞ்சது என்னன்னா, ஐயா அது இல்லையா விஷயம், சோனியா அணியை சேர்ந்த ஷீலா தீட்சித் பெரிய முக்கியமானவங்க. சோனியா காந்திக்கு பக்கத்துல வலதுபுறம் இடதுபுறம் முன்னால நிக்கக்கூடிய 3 பேர் தான். மீதம் வரணும் ஒரு ஆளு, 4வது ஆளு ஜெயராம் ரமேஷ்,
அவரும் வருவார் நாளைக்கு. என்னன்னு சொன்ன இந்த பக்கத்துல இருந்து ஷீலா தீட்சித், சசி தரூர் வேற, சசி தரூர் ஏற்கனவே சசி தரூர் அளவுக்கு கிடையாது, அந்த அளவுக்கு அவர் இண்டிபெண்டன்ட். ஆனா சசி தரூர் ஏற்கனவே பாராட்டிட்டாரு. அப்படியா? ஆமா. ஓ, தொடங்கி வச்சுட்டாரு. இப்ப ஷீலா தீட்சித், திக்விஜய் சிங், கமல்நாத் எல்லாரும் சோனியா அணிக்காரங்க மோடிய பாராட்டுறாங்கன்னா இது ஆட்சிக்கு வந்துட்டாவ எங்க மேல பாயக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்புக்கு பதுங்குறாங்க நினைக்கிறா. நாம அப்படி நினைக்க முடியல. ஏன்னு கேட்டா இந்தியாவினுடைய வெளிவிவகார கொள்கை, இந்தியாவினுடைய அரசியல் கொள்கை அமெரிக்காவுக்கு சார்பாக நெருங்கி போவதா, அமெரிக்காவை ஒட்டி போவதா, அமெரிக்கா பொருளாதாரத்தில் சரணடைந்து போவதா, அல்லது அமெரிக்காவில் இருந்து தூரம் தள்ளி நிற்பதா? இதுதான் சோனியா அணிக்கும் மன்மோகன் அணிக்கும் இருக்கின்ற மோதலாக கடந்த ஆண்டுகள், ஒரு 3 ஆண்டுகள் உள்ள நடந்த கதைகளை நாமும் கூட பல்வேறு நேரம் சொல்லியிருக்கோம். இப்ப அதே மாதிரி மோடி அரசாங்கமும் பிரிக்ஸ் நாடுன்னு சொல்லி சீனா கூட நல்லுறவு வச்சு பாகிஸ்தானையும் தன் கூட நட்புறவை கொண்டாந்துகிட்டு அதன் மூலமாக நவாஸ் ஷெரீப் மட்டும் கொண்டாந்துகிட்டு அமெரிக்காவில் இருந்து தூரந்தள்ளி நிற்பது என்பதை செய்தாகன்னு நாம சொல்லல, சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லுதாவ. பாத்தியாளா சின்ன சின்ன பக்கத்து நாடுகளுக்கு நாங்க எப்படி பண்ணி இருக்கிறோம், நேபாள், சீனா, ஆப்கானிஸ்தான், இதுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே, வழிமுறையே அப்படின்னு அவங்க அமெரிக்காக்கு அப்புறம் தான் போறோம். இருந்தாலும் 13 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்கா அழைச்சிச்சுன்னு போறாங்க. அதனால அமெரிக்காவிலிருந்து தூரந்தள்ளி நிற்பது என்ற நிலைப்பாட்டில் சோனியா காந்தியும் மோடி அரசாங்கம் ஒரே நிலைப்பாடு என்றும், அதிலிருந்து வேறுபட்டு அமெரிக்காவை முழுக்க சார்ந்து நிற்கும் மன்மோகன் நிலைப்பாட்டிற்கு எதிரானது என்றும், அதனால் தான் பாராட்டுகிறார்கள் என்றும் ஆழமாக பார்த்தா புரிஞ்சிடுமான்னு நமக்கு தெரியல. என்றால் அதே போலத்தான் மாரன் போர்ஸ்டு சிவா டு செல் ஏர்செல் டு மேக்சிஸ் சிபிஐ என்று ஒரு செய்தியும் வந்திருக்கு. இப்படியாக நெருக்கிறாக என்பதாகலாம் பொழுதாக ஸ்ட்ராங்குலேட்டட்னு சிவசங்கரை மாட்டிக்கிட்டாருன்ட்டு அதுலயும் மறுபடியும் திமுக மேல தாக்குதலை தொடுக்கிறாக போறாளா என்று கேட்டால், அதனாலதான் தலைவர் தெளிவா உன் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பேன், 15ஆம் தேதி அண்ணாவினுடைய பிறந்த நாள் முப்பெரும் விழா நடக்கும் பொழுது உன் வருகையை எதிர்த்த காத்திருப்பேன் என்று தொண்டர்களை பார்த்து இதையெல்லாம் கண்டுக்காம அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்று சொல்லும் பொழுது, சென்டர் டு ஃபண்ட் ஸ்வா வித்யாலயா கேம்பெயின் என்று அண்ணா சாலை ஆங்கிலேயர் முத பக்கம் வந்திருக்க. இது என்ன இல்லங்க, அதாவது சுதந்திர தின அன்னைக்கு சொன்னாருங்க, அதே மேடையிலே நம்ம மோடி அவர்கள் சொன்னாங்க எல்லா பள்ளிக்கூடத்திலையும் இந்த மாதிரி டாய்லெட் கட்டணும் அப்படின்னு. உடனே நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த வருடம் 2015 ஆகஸ்ட் 15க்குள் எல்லா பள்ளிகளிலும் நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் மனிதவள மேம்பாட்டு துறையில் இருந்து அமைச்சகத்தில் இருந்து ஸ்மிருதி இரானி இருக்காங்களே அவங்க அமைச்சகத்திலிருந்து தெளிவாக பள்ளிக்கூடங்களுக்கு கழிப்பறை அவசியம் என்பதை உத்தரவாதப்படுத்துறாங்க. அதுக்காக நிதி கொடுக்காங்க, நல்லதுதானே. நிதி 25 மினிஸ்ட்ரி நம்ம பிஎஸ்யூல இருந்து 400 கோடி கொடுத்திருக்காங்க. அதாவது பொதுத்துறையில் இருந்து சொல்றீங்க. ஆமா, அப்ப கைய நெரிச்சுதான் ஒவ்வொரு தனியார் துறையும் வேற கொடுக்காங்களாம். அது டாடாக்கு 100 கோடி கொடுத்திருக்காங்கன்னு வைங்களேன். ஆனால் நேற்று செப்டம்பர் 11ஆம் தேதி என்பது ஐயோ பாதிப்பு வருமா, போன ஆண்டு பாதிப்பு வந்துச்சே, போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு அப்போ பரமக்குடியில துப்பாக்கி போட்டாங்களே, பரமக்குடி துப்பாக்கி சூட்டுல ஏற்கனவே 10 பேர் இறந்தா சொன்னாலும் துப்பாக்கி சூட்டுல இறந்தது 7-8 பேர் தான் அடிச்சு கொண்டாவோன்னு சொல்லி போட்டு அப்பொழுதே ராஜேஷ் தாஸ் மேல எல்லாம் குற்றம் வந்துச்சு, அவங்கள தூக்கி இங்க பெரிய ஆளாக்கினாங்களே. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா அம்மானு போட்டு இமானுவேல் சேகரன் டே பீஸ்ஃபுல் பரமக்குடியில எடுத்து போடுறாங்க. முதல்ல சுபதங்க வேலன் உட்பட மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் உட்பட திமுக போய் அங்க இருக்கக்கூடிய தமிழரசி சுபதங்க போன்றவர்கள் எல்லாம் போய் மாலை வச்சாகன்ட்டு முதல்ல காலையில வர, அதற்கப்புறம் இவங்க அதிமுக காரர்களும் போனாங்க என்பதாக வரும்பொழுது மரவர் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் உதயகுமார் உட்பட அவங்களும் போய் என்ன அன்வர் ராஜா முஸ்லிம் சமூகம், சுந்தரராயன் தேவேந்திர சமூகம் இவங்களும் போய் வச்சாங்க. அவங்க தமிழரசி தேவேந்திர சமூகம் என்ன, சுபதங்க வேலன் மரவர் சமூகம்னா இவங்க உதயகுமார் மரவர் சமூகம் என்ன, இவங்க சுந்தரராயன் தேவேந்திர சமூகம் இவங்க கொண்டு வைக்க அங்கே இமானுவேல் சேகர் நினைவு தினம் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் அஞ்சலி அக்டோபர் 6 தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணசாமி அறிவிப்பு என்று வந்திருக்கும் பொழுது ஜான் பாண்டியன் ஒரு பக்கம் கிருஷ்ணசாமி ஒரு பக்கம்னு அவியலுக்கு கூட்டாதிய இவியலுக்கு கூட்டாதியன்னாவளே உள்ளபடியே பரமக்குடி ஊருக்கு பக்கத்துல உள்ள ஊர்கள்லாம் இந்த முறை திணறிச்சான். நிறைய கூட்டம் சனங்க வந்தது கட்சி தலைவர்களுக்காக இல்லங்க, இமானுவேல் சேகருக்காக வந்த கூட்டம். அதுதான் இல்லங்க, உள்ளபடியே நீங்க அவியலுக்கா இவியலுக்கா இல்ல,
என்ன சிவப்பு பச்சை கொடி எங்க சமூகத்தினுடைய 250 ஆண்டு கொடி. அதனால நாங்க அதுல நீங்க என்னத்த மார்க் போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி நாங்க வருவதெல்லாம் அவருக்காக, இந்த சமூகத்தின் ஒற்றுமையை காட்டுவதற்காக என்பதை அவர் காட்டினா மறவர் சமூகத்தை சேர்ந்த முன்னோடிகளும் கூட வந்து கை கொடுக்காதையா. அண்ணாதிமுக இன்னைக்கு போய் சேர்ந்த முன்னாள் MP ரித்திஷ் கூட நிறைய அரவணைப்போட இருந்தாரையா தேவேந்திர சமூகத்தில்னு அதையும் பரவலா சொல்லுதாவ. அதனால நல்லிணக்கம் வரட்டும் ஐயா என்பதை சொல்லி நாம் திங்கட்கிழமை மேற்கொள் காண்பதில் சந்திப்போம். நன்றி.